நெருப்பு போல ஒட்டிக்கணுமா? கொஞ்சம் நான் இருக்கேன். ஒட்டிக்கணுமா? டேஸ்ட்டு டேஸ்ட்டு எஸ்ட் எஸ்ட் இது எஸ்ட் அன்பிக்கூடாது. Hey guys, Assalamu alaikum and welcome back to my channel. Hope you all are doing good. இன்றைக்கான டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மூத்தாக தான் ஸ்டார்ட் ஆகிருந்தது காலையில். பட் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி காலையில் பாப்பா என் கூட விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து மேல் வீட்டு பாப்பா வந்ததுமே அவள் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தா. சரி விளையாடுறாளே அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே போய் ஒர்க் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ரிட்டன் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்கே வந்து உடச்சி வச்சுருந்தாங்க. ஸோ பயங்கர ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அப்செட் ஆகிட்டு. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 வீக் தான் ஆகுது வாங்கிட்டு வந்து ஃபிஷ் எல்லாமே. ஸோ அந்த ஃபிஷ் டேங்க் உடஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் எல்லாமே ஃபிஷ் மேலே விழுந்ததுமே ஒரு 3 ஃபிஷ் வந்து இறந்துருச்சு. ஏன்னா அது ரொம்ப குட்டி குட்டி ஃபிஷ் இல்லையா. ஸோ ஒரு மாதிரி மைண்டு வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிருச்சு. அதுவும் வந்து ஒரு குட்டி பாப்பா தான், 3 years ஓல்டு தான் ஆகுது அந்த பாப்பாவுக்கும். ஸோ எதுவுமே சொல்லவும் முடியாது அப்படின்றதுக்காக எதுவும் சொல்லலை. பட் இருந்தாலுமே வந்து அவங்க அம்மா ரொம்ப அடிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்போது பாப்பா மாதிரியே கொஞ்சம் சிமிலராக அந்த பாப்பாவும் இருக்கனால ஒரு மாதிரி பர்சனலாக வந்து அவளை எதுவுமே சொல்ல தோணலை. சொன்னாலும் வந்து புரிஞ்சிக்கிற ஒரு ஏஜ் இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் உடஞ்சதுமே 2 பேரும் கிளாப் பண்ணி குதிச்சுட்டு ஹை ஃபிஷ் டேங்க் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க குழந்தைங்கக்கிட்ட என்ன போய் ரியாக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு விட்டுட்டேன். தென் வந்து ஒரு 11:30 சம்திங் தான் வந்து ஒயிட் சாஸ் ஸ்பெகதி வந்து பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ரொம்ப சிம்பிள் அண்ட் ஃபில்லிங்காக இருக்கும். அதனால இது வந்து சேம் ஹஸ் பாஸ்தா நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தட் தான். பட் வந்து ஸ்பெகதி ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டே வந்து பாயாசம் சேமியா வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பேனில் பட்டர், கார்லிக், தென் வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், பால் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய வேக வச்ச சேமியாவை ஆட் பண்ணிவிட்டேன். தென் பெப்பர் கொஞ்சமாக போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மைதா இருக்குது இல்லையா, ஸோ தண்ணியில் லைட்டாக கரைச்சி 1 ஸ்பூன் அளவுக்கு இதோட ஆட் பண்ணிவிட்டேன். பிகாஸ் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கணுன்றதுக்காக. தென் எகைன் வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், பட்டர் வச்சு சூப்பராக வந்து குக் ஆனதுமே சர்வ் பண்ணியாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா மதியம் வந்து கொஞ்சம் வீட்டில் ஒர்க் இருந்தது. பிகாஸ் அந்த தண்ணி எல்லாம் வீடு ஃபுல்லாக இருந்தது இல்லையா, அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நேற்று வந்து வாஷ் பண்ணி போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டு பாப்பா கூட வந்து விளையாடிட்டு இருந்தேன். மூட் அவுட்டாகவே இருந்தது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ட்ராயிங் பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுமே அப்படின்ட்டு பாப்பா கூட சேர்ந்து அதான் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் மதியம் லஞ்ச் வந்து சாப்பிட்ல. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து கேரளா ஸ்டைல் கலத்தப்பம் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு பச்சரிசி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். அது ஊறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா வந்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டேன். பாப்பா வந்து ஹாப்பியோ வேணும், அதாவது அவளுடைய லாங்குவேஜில் ஹாப்பியோ மீன்ஸ் கேக் அப்படின்ட்டு அர்த்தம். இந்த செகண்ட் பர்த்டேலேருந்து நல்லா விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக் அப்படின்ற விஷயம் வந்து நல்லா அந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்ட்டு எகைன் அண்ட் எகைன் வந்து மைதாலே செஞ்சு தந்துட்டுருக்கனால சரி இந்த டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அதனால தான் வந்து ஒரு கரெக்டான ரிசல்ட் என்னால் எடுக்க முடியல இந்த ரெசிப்பியில். இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா பேக்கிங் சோடா வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க, நான் அதை வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால அந்த ஒரு ஸ்பாஞ்சினஸ் வந்து வராமல் போயிடுச்சு. பட் டேஸ்ட் வைஸ் என்னவோ சூப்பராக இருந்தது. அந்த தேங்காய் எல்லாமே வந்து அந்த ஆயிலில் பொரிஞ்சு ஒரு மாதிரி செம்ம எம்மையாக இருந்தது. ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னொரு டைம் வந்து கரெக்டாக செஞ்சதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட வந்து ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஹாப்பியோ அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்தேன். பாப்பாவும் வந்து நிஜமாக வந்து கேக் அப்படின்னு நினச்சிட்டு தான் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தான். இதில் வந்து பாட்டு வேறு பண்ணாலாச்சோ நம்ம வந்து பாப்பாவை ஏமாற்றிட்டோமே அப்படின்ற மாதிரி எனக்கே ஃபீல் பண்ண வச்சிட்டா. அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை வந்து பாப்பாவுக்கு பிடிக்கும். ஸோ அதையும் வந்து கொஞ்சமாக கையோட வேக வச்சு கொடுத்தாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான வெஜ் குருமா, ரோட்டுக்கடை சால்னான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து திக்காக வந்து பண்ணியிருந்தேன். இது கூடவே வந்து ஸ்கொயர் சப்பாத்தி என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட், அதுதான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அது பண்ணுறதுக்கு எப்போவுமே போல் திரட்டுற மாதிரி தான், பட் வந்து ஸ்கொயர் டைப்பில் வந்து திரட்டிக்கோங்க. இப்போ வந்து இதில் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து ஸ்கொயர் டைப்பில் பப்ஸ்க்கு எல்லாமே ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இப்போது வந்து எகெயின் மாவு, அதுக்கப்புறம் ஆயில், எகெயின் வந்து மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு ஸ்கொயர் டைப்லேயே வந்து தேய்ச்சிக்கலாம். ஸோ இதில் என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் அண்ட் மாவு வந்து செலவாகும். ஸோ அவ்வளோதான். பட் வந்து பார்த்திங்கன்னா தவாவில் போட்டு நம்ம சுடும்பொழுது சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வந்து எழுந்து வரும். அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆல்சோ சாஃப்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ஒரு 2 மட்டும் ஸ்கொயர் டைப்பில் பண்ணிவிட்டு மற்றது வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிட்டேன். பிகாஸ் பொறுமையே இல்லை. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்தது இல்லையா. ஸோ அது பண்ணதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு
தூங்க போயாச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.